ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன், ஆனியன், டொமேட்டோ, கறி லீவ்ஸு, கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, கசகசா, அன்னாச்சி பூ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குயிக்காக வந்து சமைக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சிக்கன் குழம்பு ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ சூடான சாப்பாட்டில் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடாயில் இருக்க ஈரை எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம கடுகு வந்து போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். பாருங்கள், கடுகு நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த சோம்பு, பட்டை, சுருள் பட்டை, கசகசா எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை போட்டுட்டோம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி. இப்போ சால்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஸோ சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடும். நான்வெஜ்ஜில் சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வாங்கி வச்ச சிக்கனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டோம். லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக். ஸோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே இது மாதிரி மஞ்சள் ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியை தோல் உரிச்சிட்டு பூண்டு தோல் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடச்சிரும். ஸோ அந்த பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கறியை இது மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் சமையல் செய்யறதுக்கு. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா தாராளமாக அலசிக்கோங்க. அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அந்த கறியை கடாயில் வந்து போடுறோம். இந்த கோழிக்கறி குழம்பு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க.
இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். மறுபடியும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் தூவிட்டுக்கலாம். நம்ம செய்கிற சிக்கன் குழம்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ காரத்துக்காக நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மறுபடியும் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு மொத்தமாக நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வேகும். ஸோ தாராளமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நம்ம செய்கிறோம். ஸோ குழம்புனா தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் நிறையவே தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு நல்லா அந்த கோழிக்கறியில் நல்லா வெந்துடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் குழம்பு ரெசிபி செய்யணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குதா? அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றி நீங்கள் என்ன நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாவ், எம்மையான சிக்கன் குழம்பு ரெசிபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு தயார்.